அபரிமிதவேலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரகாஷ்ஜி. நம்ம சேனல்ல ஆன்மீகம் பத்தி நிறைய பேசிக்கிட்டு வரோங்க. ஆனா இன்னைக்கு நாம பேச போற இந்த தலைப்பானது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல அடிக்கடி வர ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்குறாங்க, பிரதர் நான் ஒரு முருக பக்தன், நான் ருத்ராட்சம் போடலாமா, அப்படியே போட்டாலும் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்ற கேள்விதான். இதனால முருகனுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுல நிறைய கட்டுக்கதைகளும் இருக்கு. அதே சமயம் நாம புரிஞ்சுக்க வேண்டிய சில உண்மைகளும் இருக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் ருத்ராட்சம்னா என்ன, அதுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம், உணவு முறைகள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல ஒரு முருக பக்தன் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ரகசிய விதி இருக்குங்க. அதை பத்தி தான் நாம டீட்டெயிலா பேச போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் சொல்ற விஷயம் உங்க வாழ்க்கையே மாத்தலாம். முதல்ல ருத்ராட்சம் பத்தி பார்ப்போம். நிறைய பேர் ருத்ராட்சம்னா ஏதோ ஒரு மரம், அதை சாமிக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கும் மேல இதுல ஒரு சயின்ஸ் இருக்குங்க. ருத்ராட்சம் மரத்துல இருந்து கிடைக்கிற ஒரு விதை. இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பிபி அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுமாங்க. இது புராணப்படி பார்த்தா சிவபெருமான் பல வருஷமா தியானத்துல இருந்துட்டு கண்ணை திறக்கும் போது அவருடைய கண்ணுல இருந்து விழுந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் தான் ருத்ராட்ச மரமா முளைச்சதுன்னு சொல்றாங்க. அதனால தான் அதுக்கு ருத்ரனின் கண்கள்னு பேரு. முருகன் யாரு? சிவபெருமானுடைய நெற்றி கண்ணுல இருந்து தோன்றி வந்தவர் இல்லையா? அப்போ அப்பாவோட அம்சம் தான் ருத்ராட்சம்னா அத மகனுடைய பக்தன் போடுறதுனால என்ன தப்பு இருக்கு? தாராளமா போடலாங்க. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க ருத்ராட்சத்துல. உதாரணமா ஆறுமுக ருத்ராட்சம் முருகப்பெருமானுடைய அம்சமா சொல்லப்படுது. இது அறிவுத்திறனை வளர்க்கும், பயத்தை போக்கும். ஆனா ஒண்ணு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க சாதாரணமா 5 முக ருத்ராட்சம் அதாவது பஞ்சமுகி ருத்ராட்சம் போடலாம். ஆனா அதை தாண்டி விசேஷமான முகங்களுக்கு போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஜோதிடரா பார்த்து உங்க ஜாதகத்தை காட்டுங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ஒரு நல்ல முகத்தை போட்டாதான் அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த முக்கியமான கான்செப்ட், அசைவம் சாப்பிடலாமா? இதுக்கு 2 விதமான பார்வை இருக்குங்க. ஒன்று, முறையா தீட்சை எடுத்துட்டு விரதம் இருந்து மாலை போடுறவங்க அசைவத்தை தவிர்ப்பது வழக்கம். ஏன்னா சைவம் சாப்பிடுவது எப்போதும் மனசு சாந்தமா வச்சிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன் நம்ம கண்ணப்ப நாயனாருடைய கதையா கூட இருக்கட்டுமே, இல்ல குறிஞ்சி நில தலைவன் முருகனுக்கு, அதாவது குறிஞ்சி நிலம்னு சொல்லணும்னா மலையும் மலை சார்ந்த இடமும், அங்க வேடர்கள் தேனும் திணைமாவும் படைச்ச கதையா இருக்கட்டும், பக்தி தாங்க அங்க பெருசா பேசப்பட்டிருக்கு. நீங்க அசைவம் சாப்பிட்றவரா இருந்தா, ஐயோ நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன் அசைவம் சாப்பிட்டேன்னு அப்படின்னு ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லைங்க. உணவுங்கிறது நம்ம உடம்போட தேவை, ஆனா பக்தின்றது நம்ம மனசுடைய தேடல். நீங்க அசைவம் சாப்பிட்டாலும் முருகனை மனசார நினைச்சாலே போதும். ஆனா ஒண்ணு, நீங்க விரத காலத்துல இருக்கீங்கன்னா இல்ல மாலை போட்டிருக்கீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துல அசைவத்தை தவிர்ப்பது நம்ம பாரம்பரியத்துக்கு கொடுக்கிற மரியாதைங்க. மற்றபடி சாதாரண நாட்கள்ல நீங்க அசைவம் சாப்பிட்றதுல முருகனுடைய அருள் குறைஞ்சிடாதுங்க. உதாரணம் சொல்லணும்னா என் குரு வேதாத்ரி மகர்ஷி அசைவம் சாப்பிட மாட்டார். ஆழியார் அறிவு திருக்கோயில பார்த்தீங்கன்னா சைவம் தான் இருக்கும் என்னைக்குமே. நானும் சரி என் வீட்டிலும் சரி அசைவம் சைவம் ரெண்டும் இருக்கும். விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, பெருமாளுக்கு உகந்த நாட்கள்லாம் சைவம் மட்டும்தான் இருக்கும். ஆனா பொங்கல், தீபாவளி போன்ற விசேஷமான நாட்கள்ல அசைவம் படைப்பது தான் வழக்கமே எங்க வீட்டுல. சரி, இப்ப வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு நாம வருவோங்க. உணவு முக்கியமா, ருத்ராட்சம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ஒழுக்கம் தான். நிறைய பேர் கழுத்துல பெரிய பெரிய மாலையை போட்டுக்கிட்டு வாயில சாமி பேரை சொல்லிக்கிட்டு தப்பான விஷயங்களை செய்யறாங்க. அதுதான் பெரிய பாவமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உண்மையான முருக பக்தன் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதி, மற்ற பெண்களை நோக்காமை. தன்னோட மனைவியை தவிர மற்ற பெண்களை தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கறது இல்ல அவங்க கூட தப்பான தொடர்பு வச்சுக்கிறதோ ஒரு முருக பக்தனுக்கு அழகில்லை. அதுதான் முருகனுடைய தர்மமும். நீங்க
அசைவம் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா மனசுல இப்படிப்பட்ட ஒரு அழுக்கான எண்ணங்கள் இருந்ததுன்னா நீங்க போடுற ருத்ராட்சத்துக்கும் சரி பக்திக்கும் சரி அர்த்தமே இல்லாம போயிடும். ஒரு பெண்ணை தாயா சகோதரியா மதிக்க தெரியாதவனுக்கு முருகனுடைய வேல் அருள் தராதுங்க. அதனாலதான் சொல்றேன், ஒழுக்கமா இருங்க, உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க. அதுவே நீங்க முருகனுக்கு செய்யற மிகப்பெரிய பூஜைங்க. இதுதான் ஒரு முருக பக்தன் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கோல்டன் ரூல். சோ இன்னைக்கு நாம வீடியோல பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு தடவை சொல்லிடுறேன். ருத்ராட்சம் தாராளமா போடலாம், அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு, அதுல ஆன்மீகம் இருக்கு. விசேஷமான முகங்கள் 1லிருந்து 14 வரைக்கும் வேணும்னா நல்ல ஜோதிடரா பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க. அசைவம் சாப்பிடுறது உங்க விருப்பம், அதுக்காக சாமி நம்ம கைவிட்டுறாதுங்க. ஆனா எல்லாவற்றையும் விட உங்க ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். மனசு சுத்தமா இருந்தாதான் முருகனுடைய அருள் முழுசா கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு தெளிவை தந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரி ருத்ராட்சம் போடுறீங்க, இல்ல உங்களுக்கு இதுல வேற என்ன சந்தேகம் இருக்குன்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. முக்கியமான விஷயம், ஞாபகமா நம்ம அபரிமித வேலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இதை கேட்டமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.